ஒரு முஷ்ரிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி காஃபிராகி விட்டால் அவருக்கு இந்த உலக ரீதியான என்ன சட்டம், அதாவது இது போன்றவைகளை ஷிர்க்குகளை செய்து ஒருத்தர் காஃபிர் ஆகிட்டார் சொன்னால் பல விஷயங்கள் இருக்குது. அதாவது எங்களுக்கு முக்கியம் அவருக்கு அது ஷிர்க்குன்னு தெரிஞ்சிருக்கணும். நாங்கள் சொன்ன ஃபஸ்ட்டுக்கே சொல்லிட்டோம், எல்லா நிபந்தனையும் அப்ளை பண்ணிக்கிறோம். ஷிர்க்குன்னு அவருக்கு என்ன செய்யணும், அது விளங்கப்படுத்தப்பட்டு அது தெரிந்திருக்க வேண்டும். இரண்டாவது, அவர் என்னது உயிர் போகிற நிலைமையில் அதை என்ன செஞ்சிக்க உயிர் போகிறனா நிர்பந்திக்கப்பட்டு அது செஞ்சிருக்கக்கூடாது. யாராவது நிர்பந்திச்சு சொல்லி இல்லாட்டி உன்னோட உயிரை என்ன செஞ்சிடும் போயிடும் என்கின்ற அமைப்பில் நிர்பந்திக்கப்பட்டு சொல்லியிருக்கக்கூடாது. இந்த நிலைமை இல்லாமல் சாய்ஸ் பண்ணி ஒருத்தர் விரும்பி செய்கிறாராக இருந்தால் அவருடைய உலக சட்டங்களை பாருங்கள். அவர் இஸ்லாத்தை அடிப்படையில் அவர் திருமணம் முடிக்கப்படக்கூடாது. ஏன்? அவர் முஷ்ரிக், ஷிர்க்குடைய வேலையில் இருக்கிறார். நம்ம அவருக்கு முஷ்ரிக் என்று சொல்கிறோமா சொல்லலையா இரண்டாவது அம்சம். ஆனால் ஷிர்க்கு செய்கிறாருன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, திருமணம் முடிக்கக்கூடாது, விவாகரத்தாகிறோம். இரண்டாவது என்ன, அவருக்கு ஜனாசா தொழுகை என்ன செய்யக்கூடாது, நடத்தப்படக்கூடாது. ஏன்னா இணை வைப்பு, இஸ்லாம் என்பது ஏகத்துவம், இணை வைப்பில் இருக்கிறார். மூன்றாவது என்ன, அவருக்கும் முஸ்லிமுக்கும் இடையிலான எந்த விதமான வராசத்தும் இருக்காது. அதாவது என்ன, அனந்தர சொத்து ரீதியாக பங்கு இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, புகாரில் 6764 இலக்கத்தில் வருது, லா யரிசுல் முஸ்லிமுல் காஃபிர வலல் காஃபிருல் முஸ்லிம. முஸ்லிம் காஃபிருக்கு வாரிசாக மாட்டான், காஃபிர் முஸ்லிமுக்கு வாரிசாக மாட்டான். ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாருன்னா அவனோட வாப்பா ஃபேமிலியெல்லாம் பெரிய பணக்காரனாக இருந்தால் அந்த சொத்துலேருந்து எதுவும் என்ன செய்யாது முஸ்லிமுக்கு வரக்கூடாது. இஸ்லாம் சொத்துக்காக வேண்டித்தான் இஸ்லாம்னு சொன்னால் இஸ்லாம் என்ன செய்யும், அதை அனுமதிச்சிருக்கணும். இஸ்லாம் என்ன செய்யணும், உன்னோட சொத்துலேருந்து எதுவும் என்ன செய்யக்கூடாது இந்த முஸ்லிமுக்கு வரக்கூடாது. அதே நேரம் அவர்கள் காஃபிர்களாக இருந்து இவர் முஸ்லீமாக இருந்து இவருடைய சொத்து என்ன செய்ய அவருக்கு போகாது. உதாரணமாக ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு, ஒருவர் இஸ்லாத்துக்கு வெளியே நிற்கிறாரு. ஒரு புள்ள இஸ்லாத்துக்கு வரார், ஒரு புள்ள இஸ்லாத்துக்கு வரலை. ஒரு புள்ள இஸ்லாத்துக்கு வரா, ஒரு புள்ள இஸ்லாத்துக்கு வரலை. இஸ்லாத்துக்கு வந்தவருக்கு சொத்து கிடைக்காது, இஸ்லாத்துக்கு வராதவருக்கு சொத்து என்ன செய்யும் கிடைக்கும். ஏன்? அவர் முஸ்லீம் அல்ல, அவர் தந்தை காஃபிரா இருக்கார், மகனுக்கு காஃபிரா இருக்க, சொத்து என்ன செய்யும் போய் சேரும். ஆனால் ஒரு முஸ்லீமுக்கு என்ன செய்யாது, சொத்து கிடைக்காது. அதே போல தான் முஸ்லீம்கிட்ட அவனுக்கு என்ன செய்யாது போகாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அப்போ உலக ரீதியாகவே ஷிர்க் என்ன செய்யும், ஒரு முஅஸ்ஸிர், ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். சரி, ஷிர்க் என்பதை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இபாதத்தன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஷிர்க்னா என்ன செய்யலாம் தெரிஞ்சு கொள்ளலாம். இபாதத்தண்டா என்ன, அதாவது இந்த மார்க்கம் எந்த ஏவல்களை எல்லாம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறதோ, எந்த விலக்கல்களை எல்லாம் சொல்லி இருக்கிறதோ அந்த ஏவல்களை எடுத்து அந்த விலக்கல்களை தவிர்த்து இறைவனுக்காக நாம் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே என்ன வணக்கம் தான். இன்னொரு வகையில் சொல்றதாக இருந்தால் உளரீதியாக மொழிச்சல் ரீதியாக, அதாவது வாயால நாவால நம்ம செய்யக்கூடிய, உடலால் செய்யக்கூடிய, இறைவன் விரும்பக்கூடிய மறைமுகமான வெளிரங்கமான எல்லா செயல்களும் வணக்கம். உள்ளத்தால் உடலால் நாவால் நாம் செய்யக்கூடிய மறைமுகமான அல்லது வெளிரங்கமாக செய்யக்கூடிய எல்லா செயல்களும், இறைவன் விரும்பக்கூடிய எல்லா செயல்களுமே வணக்கம். இதில் ஒன்றை நம்ம மனிதனுக்காக செஞ்சோம்னு சொன்னால் அது என்ன ஷிர்க்கில் கொண்டு போய் முடிக்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மறுமை நாளுடைய இவனுடைய நிலை என்ன, உன்னோட பாவங்கள் என்ன செய்யப்பட மாட்டாது, மன்னிக்கப்பட மாட்டாது. இணை வைப்பில் ஒருவர் மரணிச்சார் என்று சொன்னால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அதாவது இப்போ எங்களுக்கு பாருங்கள், இந்த ஷிர்க்குடைய விஷயத்துக்காக வேண்டித்தான் எங்களுக்கு, அதாவது குறிப்பாக குர்ஆன் சொன்னால் அதிகமாக வந்த ஒரு அம்சத்தை நீங்கள் பார்க்கலாம். ஷிர்க்குடைய அம்சத்தில் பிரார்த்தனை, பரிந்துரை, அறுத்து பலியிடுதல், இவைகள்லாம் குர்ஆன் சொன்னால நிறைய சொல்லப்படுது. உதாரணமாக நம்ம தக்பீர் கட்டோன்னே சொல்கிறதுல ஒன்று தான், இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனது தொழுகை, எனது வணக்கம், எனது குர்பானிகள் எல்லாமே, எனது வாழ்க்கை, எனது மரணம், எனது குர்பானிகள் எல்லாமே யாருக்கு, இறைவனுக்கு தான். அதில் எதை சேர்க்கிறோம், வணக்கத்தை ஸ்பெஷலாக சேர்க்கிறோம், எதை குர்பானியை என்ன செய்கிறோம் சேர்க்கிறோம், குர்பானியை அதில் நம்ம சேர்க்கிறோம். அப்போ இது நம்ம இன்னொருவருக்காக செய்கிறது என்று என்ன செய்யும், ஷிர்க்கில் கொண்டு போய் முடியும். அதே போல் நம்ம சிறிய ஒரு சூரா ஃபஸல்லி லிரப்பிக்க வன்ஹர், உமது இறைவனுக்காகவே தொழுது அவனுக்காகவே நீ என்ன செய்வாயாக, அறுத்து பலியிடுவாயாக, அப்படி என்ற அந்த அம்சத்தை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக, அதாவது உதவி தேடுதல். மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த ஷிர்க்கு அவசரமாக வரக்கூடிய ஒரு அம்சத்தில் ஒன்று தான் உதவி தேடுறது. மனிதன்கிட்ட அந்த உதவி தேடுதல் என்கின்ற அமைப்பில் ஒரு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா எதையும் செய்கிறதுக்கு ரெடியாக என்ன செஞ்சிருவான், மனிதன் மாறிடுவான். உதவி தேடுறது. உதாரணமாக கொள்கையிலே நல்ல உறுதியாக இருந்துக்கிட்டு அவங்களே நீங்கள் பார்க்கலாம். என்னன்னு சொன்னால், எல்லாரையும் கண்டித்து அந்த மாதிரி உறுதியாக இருந்தவர் தன்னோட வீட்டில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான அமானுஷ்யமான விஷயம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதாவது நடந்துட்டுவீங்களே, திடீர்னு ஒரு நோய் மாதிரி ஒன்று வந்துட்டு எல்லா ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க, எதுவுமே என்ன செய்யலை, சரி வரலை. இப்போ சொல்கிறாங்க, ஒருத்தர் வருவார் திடீர்னு, நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும், வணங்கிட்டா நோய்க்கு ஓகே,
ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டீங்க, அங்கே தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்களே, திடீர்னு நைட்டில் எழுப்பி சத்தம் போடுறாரு, வீட்டை விட்டு வெளியே போக பார்க்குறாரு, இந்த மாதிரின்னா கொஞ்சம் பாருங்க அப்படின்றாரு. நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு என்ன சொல்லுவீங்க? கொள்கையில் உறுதியானவர் அல்லாஹ் தான், நம்ம அல்லாஹ் ஷாஃபி, அல்லாஹ் தான் நோய் தருவான், அல்லாஹ் தான் குணப்படுத்துவான், அதனால் நான் எங்கேயும் போகிற மாதிரி இல்லைன்னு. ஒரு 2 நாள் போகுது, நிலைமை பயங்கரமாகுது. எப்படி சிறுக்கு வரும்னு சொல்லுவார். இஸ்திஆனா உதவி தேடுறதுன்றது நல்ல இக்கட்டான கட்டத்தில் மனிதன் திரும்ப வாய்ப்பு இருக்குது. அப்போ யாரோ ஒருத்தர் வருவா, சைத்தான் எல்லாம் அனுப்பி வைப்பான் ஒருத்தரா, விளங்கிட்டா? கடைசியாக ஒருத்தர் வருவார். இங்கே பாருங்க, மவுத்தாகினா உங்களோட தலையெல்லாம் வந்து முடியும். மவுத்தாகினா உங்களோட கொள்கை ஓகே, ஆனால் உங்களோட தலையெல்லாம் வந்து முடியும். நீங்கள் எதுக்கும் ஒதுங்கிறீங்க, செஞ்சால் செய்யட்டும் அப்படின்னு ரூட்டை காட்டி விடுவான் சைத்தான். எப்படி நீ இதை அனுமதிக்கிறது? அடுத்த நாள் வருவார், என்ன கொண்டு போவா வானமா அப்படின்னு வேறு பதில் என்னது, என்னமும் செய்யுங்க, என்னமும் செஞ்சுட்டு போங்க, நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. எல்லாம் ஆனால் மறையனே குற்றம் சாட்டக்கூடாது. ஏற்கனவே உறுதியாக இருந்தவர் லைட்டாக என்ன செய்கிறாரு, அப்போ அவங்களுக்கு விளங்கிடும், மெசேஜ் போயிடும், பாஸ் ஆகிடும், என்ன ரைட்டு ஆல் கேட் ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு கொண்டு போய் குணமாகிட்டுன்னு வைங்க. ஏதாவது இந்த கட்டடியாக இந்த மாதிரியான வேலை செய்கிற ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் குணமாகிட்டுன்னு வைங்க. ஏதாவது ஒன்று ஊதிக்கிது, சைத்தானுடைய நோக்கம் தான் இதை வச்சு ஒரு 100 பேரை கெடுத்துடுறது. குணமாகிட்டு அல்லாஹ்வுடைய ஷிஃபா அந்த நேரத்தில் தக்தீராகி அவனுக்கு ஒரு குணம் கிடச்சிட்டுன்னு வைங்க. குணம் கிடச்சிட்டு வந்தால் முதல் நோயாளியாகவும் பிரச்சாரகராகவும் ஷிர்க்குக்கு மாறுறது யார் தெரியுமா? இவர் தான். உதாரணமாக ஒரு மஜ்லிஸில் நீங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த பாதிப்பெல்லாம் இல்லாமல் நம்ம அந்த கொள்கையிலேருந்து பேசிட்டு இருக்கிறோம். இந்த தாயத்து தட்டு தகடு ஜின் வைத்தியம் இதெல்லாம் பொய் அப்படின்னு பேசிட்டு இருக்கிற நேரத்தில் கவனமாக சொல்லுங்கள். அவர் பாதிக்கப்பட்டவர் என்ன சொல்லுவார்? கவனமாக சொல்லுங்கள், இப்படி தான் நானும் உறுதியாக இருந்தேன் ஒரு 20-22 வருஷம், ஆனால் நம்மளோட வீட்டுக்குள்ளேயே ஒரு சம்பவம் நடந்துச்சு, குணமாயிட்டே, அதனால் எதிர்க்கக்குள்ள கொஞ்சம் பார்த்து எதிர்ங்க இப்படியேண்டு இவர் சொன்னார்னு வைங்களே. பாருங்கள், ஒரு ஏகத்துவவாதியையே சைத்தான் என்ன செய்வான், ஒரு டூலாக பயன்படுத்துவான். ஏன்? இவர் வீக் ஆகிட்டார். இதில் இவர் கொள்கை விட்டு காணாமல் போகாட்டியும் கூட பயங்கரமான ஒரு விளைவு அவர் என்ன செஞ்சிடும், இதில் சிறுக்கில் கொண்டு போய் தள்ளிவிடும். உறுதியாக இருத்தல் என்பதுக்கு அல்லாஹ்வுடைய தக்தீரில் குணமாகணும் என்று எழுதியிருந்தால் நிச்சயமாக ஹலாலான மருத்துவத்தில் அல்லாஹு தாலா இதை என்ன செய்வான், குணமாக்குவான். அல்லாஹ்வுடைய தக்தீரில் இவர் குணமாக மாட்டான்னு எழுதியிருந்தால் நீ எந்த ஹராமான மருத்துவம் செஞ்சாலும் சரி குணமாகாது. பன்றியை திண்டாலும் பசி போகும், ஆட்டை திண்டாலும் பசி போகும். பசி போகிறது என்பதற்காக வேண்டி ஹலால்னு நினச்சிடக்கூடாது. எப்படி? எதை திண்டாலும் மனிதனுக்கு என்ன செய்யும், பசி போகத்தான் செய்யும். பசி போகுதா இல்லையா அப்படின்றத நீ சொன்னீன்னு சொன்னால் இது ஒரு ரீசன் அல்ல, இது ஒரு ரீசன் அல்ல. குணமாகுதே என்றது ஒரு ரீசன் அல்ல. குணமாகலாம், குணமாகாமலும் என்ன செய்யலாம், போகலாம். ஆனால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா நம்ம ஒன்றை புரிஞ்சுக்கொள்ளணும், ஹராமாக்கியதில் குணத்தை ஆக்க மாட்டான் ஒரு நாள். இன்னல்லாஹ லம் யஜஅல் ஷிஃபாஅன் ஃபீமா ஹர்ரமஹு, அல்லாஹ் ஹராமாக்கியதில் குணம் ஆக்க மாட்டான். ஆனால் நீ 4 முறை ஹலாலுக்கு மருத்துவம் செஞ்சுட்டு போய் அண்டைக்கு போகிற டைமில் என்னது அந்த அதாவது ஒரு மனிதன் என்னது போய் உட்கார பறவை போய் உட்காரத்துக்கு அந்த பழம் உழுறன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சந்தர்ப்பமாக அதை என்ன செஞ்சிடலாம், அமைஞ்சிடலாம். நீ இதில் நம்பிக்கை கொள்றதுக்கு அதை என்ன செஞ்சிடும், காரணமாக போயிடும். எனவே உதவி தேடுகள் விஷயத்தில் நம்ம ஒவ்வொரு தொழுகையில் என்ன செய்ய சொல்லுது இஸ்லாம் எங்களுக்கு, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். பாருங்கள், தக்பீர் கட்டணும்னு என்ன சொல்கிறோம், அதாவது வனுசுக்கி எனது அறுத்து பலியிடுதல். இங்கே அடுத்த என்ன சொல்கிறோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இஸ்திஆனா உதவி தேடுறது உன்னட்ட மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறோம். எனவே எல்லா இடங்கள்லையும் ஷிர்க் வராமல் இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்து மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை எங்களுக்கு சொல்வதை நம்ம பார்க்குறோம். எனவே ஷிர்க் என்பது இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய மிக பிரதானமான காரியங்கள் உண்டு.